நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ரொம்ப கொச்சையான கேள்விதான். கோயில் கட்டின ஆட்சிக்கு வந்துட முடியுமா? ஒரு கோயிலை கட்டிட்டா ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்று எந்த முட்டாள் நினைப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க கிராமங்கள்ல கும்பாபிஷேகம் செஞ்சவெல்லாம் அடுத்த முறை பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்ல தோத்திருக்கிறான். ஏன்னா மக்கள் அதற்காக வாக்களிப்பதில்லை. அது வேறு இது வேறு. நான் கேட்கிறேன், இன்றைக்கு அயோத்தியில் நடைபெற்றிருக்கிற அந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு இந்திய அரசாங்கத்தினுடைய பணமோ ஊபி அரசாங்கத்தினுடைய பணத்தையும் நீங்கள் தண்ணியாக செலவிட்டிருக்கிறீர்களே, அது எப்படி நியாயமாகும்? ஒரு மதசார்பற்ற நாட்டில் எப்படி அதை செய்ய முடியும்? எந்த நியாயம், எந்த சட்டம் இதை அனுமதிக்கிறது? நீங்க ரயிலை எல்லாம் தொடர் வண்டி எல்லாம் இலவசமாக அனுப்புகிறீர்கள். எப்படி அது சாத்தியம்? யார் அதற்கு பணம் கட்டியது? இன்றைக்கு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கு அத்தனை லட்சம் கோடி உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? அதற்கு கணக்கு காட்ட முடியுமா? நண்பர்களே, ராமருடைய புகழை கெடுத்து விடாதீர்கள். நான் மோடிக்கும் RSS சொல்வது அதுதான். அவர் அப்பழுக்கற்றவராக இருந்தார். ஆனால் அவருடைய பெயரை பாழ்படுத்துகிறீர்கள் நீங்கள். அது தவறு என்பதனை நம்முடைய தேசிய தோழர்கள் ஒரு பரப்புரையாக சொல்லுதல் வேண்டும். அச்சப்படக்கூடாது. பரப்புரை நேர்மையாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும், அழுத்தமாக இருக்க வேண்டும். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எதையும் சொல்லாதவர்கள், எதையும் பாராட்டாதவர்கள், எதையும் கண்டிக்காதவர்கள் ஒரு காலத்திலும் வெற்றி பெற முடியாது. நீங்க உலக வரலாறு அதைத்தான் சொல்லுகிறது. யார் தெளிவான கருத்தை சொன்னார்களோ, யார் தெளிவான சித்தாந்தத்தை பின்பற்றினார்களோ, யாரிடம் தெளிவான தோழர்கள் இருந்தார்களோ அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுதான் உலக அரசியல். எனவே நாம் அதை பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அற்புதமான தலைவராக திகழ்கிறார். எனக்கு முன்பு பேசிய தோழர் ஒருவர் பேசினார், இன்றைக்கு உலகத்திலேயே மோடி யாரை பார்த்து பயப்படுகிறார் என்று சொன்னால் அது ராகுல் காந்தியை பார்த்துதான் என்று சொன்னார். அது மெத்தவும் சரி. கொஞ்சமும் சமரசம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய அரசியல் பாதையிலும் தன்னுடைய கொள்கையிலும் தன்னுடைய செயல்பாட்டிலும் சமரசம் செய்து கொள்ளாமல் இன்றைக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான்.